வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 138 குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். யாருக்கு அதிக சொத்து மதிப்பு, கடன் விவரம் குறித்த ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. கிரிமினல் வழக்கு உள்ள வேட்பாளர்கள் மொத்தம் 15% வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் கட்சி ரீதியாகவும் இதை டேப்லேட் பண்ணியிருக்கிறோம் ஏடிஆரில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 28% வேட்பாளர்களுக்கு வழக்குகள் இருக்குது. தீவிர கிரிமினல் அப்படிங்கிற போது 15% வேட்பாளர்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருப்பதாக பார்க்கிறோம். அதிமுகவில் 35% வேட்பாளர்கள் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்குது. 18% வேட்பாளர்கள் மேலே தீவிர கிரிமினல் வழக்குகள் இருக்குது. பாஜகவை பொறுத்தவரை 70% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்குது, கிரிமினல் வழக்குகள். ரொம்ப முக்கியமாக தீவிர குற்ற வழக்குகள் 39% வேட்பாளர்கள் மேலே இருக்குது. திமுகவில் 59% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்குது. தீவிர குற்ற வழக்குகள்னும் போது 27%. அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா 60% மொத்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட 40% தீவிர குற்ற வழக்குகள். காங்கிரஸ் மொத்த வழக்குகள் அதிகமாக இருக்குது, 78%. தீவிர குற்ற வழக்குகள் 22% இருக்குது. தீவிர கிரிமினல் வழக்குகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக தொடர்ந்து ஏடிஆர் போன்ற அமைப்புகள் சொல்லிகிட்டே வராங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் நிறுத்துவதற்கு முன்பு நீங்கள் பார்க்க வேண்டும், இது என்ன விதமான வழக்கு, இது இந்த போன்ற தீவிர குற்ற பின்னணி உள்ளவர்களை நீங்கள் தேர்தலில் எல்லா கட்சிகளுமே நிறுத்துவதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரமாக மேற்கொண்டு வராங்க. அதே மாதிரி அடுத்ததாக கோடீஸ்வர வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக 97%, பாஜக 96%, திமுக 95%, நாம் தமிழர் கட்சி 38%, காங்கிரஸ் 89%, பாட்டாளி மக்கள் கட்சி 70%. ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே ஆல்மோஸ்ட் ஃபுல்னு சொல்லலாம். 95லேருந்து 100% இருக்கிறாங்க. அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 90 to 100% கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அதிக சொத்து உள்ள 3 வேட்பாளர்கள் அசோக் குமார் 662 கோடி அதிமுக ஈரோடு, தேவநாதன் யாதவ் 304 கோடி ரூபாய் சிவகங்கை வேட்பாளர் பாஜக, ஏசி சண்முகம் 152 கோடி ரூபாய் பாஜக வேலூர் வேட்பாளர். அதற்கு பிறகு நம்ம கடன் யார் மிக அதிக கடன்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க வேட்பு மனுவில் இந்த தேர்தலில் அப்படின்னு பார்க்கும்போது ஜெகத் ரட்சகன் அவர்கள் 649 கோடி ரூபாய் கடனாக, ரொம்ப முக்கியமாக அந்த இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் எல்லாம் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட 649 கோடி ரூபாய் அவர் கடனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் அதிக கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இரண்டாவது தேவநாதன் யாதவ் 98 கோடி ரூபாய் கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு கதிரானந்த் 51 கோடி ரூபாய். ஜெகத் ரட்சகன் அரக்கோணம் திமுக வேட்பாளர், தேவநாதன் யாதவ் சிவகங்கை பாஜக வேட்பாளர், கதிரானந்த் வேலூர் திமுக வேட்பாளர். ஸோ இவங்க 3 பேர் அதிக கடன் இருப்பதான். அதிக ஆண்டு வருமானம் யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது கதிரானந்த் அவர்கள் அதிக ஆண்டு வருமானம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துடைய சமீப ஆண்டு வருமானமாக தெரிவித்துள்ளார். ஏசி சண்முகம் அவரும் வேலூர் தொகுதியில் தான் நிற்கிறார். இந்த 2 பேருமே வேலூர் தொகுதியில் நிற்கிறாங்க. முதல் பர்சன் திமுக, இப்போ இவர் பாஜக. கிட்டத்தட்ட 5 கோடியே 94 லட்சம் ரூபாய் சமீப ஆண்டு வருமானம். அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறார். அவர் 5 கோடியே 65 லட்சம் ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு.